Hi friends, welcome to Lexim Learning. நீங்கள் Pgtrbenglish எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கீங்களா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்காக தான். தேங்க்ஸ் டு ஆல் மை சப்ஸ்கிரைபர்ஸ். நீங்கள் புதுசாக இந்த சேனலை வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நேற்று நாம் ஃபேரி குயின் பார்த்துக்கிட்டு இருந்தோம். அதில் ஸ்பென்சேரியன் ஸ்டான்ஸா அப்படின்ற ஒரு ஃபார்ம் வந்தது இல்லையா? ஸோ அதை பற்றி ஒரு சின்ன டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கலான்னு விரும்புகிறேன். அதுக்கப்புறம் நம்மளுடைய எம்சிக்யூஸ்க்கு போயிடுவோம். ஸ்பென்சேரியன் ஸ்டான்ஸா அப்படின்னா இட் ஹேஸ் 9 லைன் ஸ்டான்ஸாஸ். அதாவது ஒரு ஸ்டான்ஸாலையும் 9 லைன்ஸ் இருக்கும். இட் கன்சிஸ்ட் ஆஃப் 8 லாம்பிக் பென்டாமீட்டர்ஸ். அந்த ஒரு ஸ்டான்ஸாலையும் 8 லாம்பிக் பென்டாமீட்டர்ஸ் இருக்கும். பென்டாமீட்டர்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது 5 மீட்டர்ஸ். 5 மீட்டர்ஸ் அப்படின்றது ஒரு அன்ஸ்ட்ரெஸ்டு சிலபிள் ப்ளஸ் 1 ஸ்ட்ரெஸ்டு சிலபிள். இது மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி 5 மீட்டர்ஸ், இந்த 1 அன்ஸ்ட்ரெஸ்ட் அண்ட் 1 ஸ்ட்ரெஸ்டு, இது ரெண்டும் சேர்ந்தது 1 மீட்டர் அப்படின்னு சொல்கிறோம். அப்படின்னா நமக்கு 5 மீட்டர்ஸ்னும் போது என்னாகும்? 5 அன்ஸ்ட்ரெஸ்டு சிலபிளும் 5 ஸ்ட்ரெஸ்டு சிலபிளும் வரும். அப்படின்னா டோட்டலாக 10 சிலபிள்ஸ் இதில் இருக்கும். புரிஞ்சதா? ஸோ லாம்பிக் பென்டாமீட்டர்ஸ்ன்றது இட் கன்சிஸ்ட் ஆஃப் 5 மீட்டர்ஸ். 5 மீட்டரில் இப்போ 1 மீட்டர்னால் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1 அன்ஸ்ட்ரெஸ்ட் சிலபிள் ப்ளஸ் 1 ஸ்ட்ரெஸ்டு சிலபிள், இப்படி மாறி மாறி வரும். ஸோ இந்த மாதிரி 5 டைம்ஸ் இது ரிப்பீட் ஆகும். சரியா? அப்போ டுகெதர் நமக்கு 10 சிலபிள்ஸ் இருக்கும். ஸோ ஐ ரிப்பீட் த டிஸ்கிரிப்ஷன் அகெயின். த ஸ்பென்சேரியன் ஸ்டான்ஸா has 9 line stanzas, consist of 8 lampic pentameters and an alexandrine. So lampic pentameters இருக்கும், alexandrine அப்படின்ட்டு இன்னொரு ஸ்கீமும் இருக்குது. அப்போ alexandrineனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது 12 syllables உள்ளது. lampic pentametersல 10 syllables, ஆனால் alexandrine 12 syllables. lampic pentametersல அந்த 10 syllables 5 meters கணக்கில் வரும். 5 மீட்டர்ஸ் என்னும்போது அதாவது ஒரு மீட்டரும் ஒரு அன்ஸ்ட்ரெஸ்ட் அண்ட் 1 ஸ்ட்ரெஸ்ட் அப்படின்னு பார்த்தோம். இங்கே நமக்கு அலெக்சாண்ட்ரினில் 12 சிலபிள்ஸ் இருக்கும். இதோட ஃபார்ம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 மேஜர் சிலபிள்ஸ், அதாவது மேஜர் ஸ்ட்ரெஸ்டு சிலபிள்ஸ் இருக்கும். அந்த 2 மேஜரும் எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா 6th-லையும் 12th-லையும். ஸோ 6th and 12th syllables has the major stresses. இதுதான் அலெக்சாண்ட்ரின். ஸோ ஸ்பென்சேரியன் ஸ்டான்ஸால் நமக்கு என்னென்ன வரும்? 9 லைன் ஸ்டான்ஸா, அடுத்தது லாம்பிக் பென்டாமீட்டர்ஸ், அலெக்சாண்ட்ரின். இது இல்லாமல் அதோட ரைமிங் ஸ்கீம் ஏபி, ஏபி, பிசி, பிசிசி இந்த ஃபார்மில் இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் மைண்டில் வச்சுக்கோங்க. உங்களுக்கு கொஷின் இதில் எது வேணாலும் வரும், ஏதாவது ஒன்று ஆனால் கண்டிப்பாக வந்துடும். அதனால தான் நான் இதை கம்ப்ளீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு விரும்பினேன். வாங்க நம்மளுடைய எம்சிக்யூஸ் போயிடுவோம். Question number 301. There are dash cantoes in the Faerie Queene. So Faerie Queenல how many cantoes were used? Cantoes அப்படின்னா இங்கே chapters அப்படின்னு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஆன்சர் ஞாபகம் வந்ததா? There are 12 cantoes in the Faerie Queene. 302. The devil pronounced the name dash to Morpheus to threaten him. மார்ஃபியூஸை பயமுறுத்துறதுக்காக அது ஒரு பேர் சொல்லும். அது என்ன பேர் யோசிச்சிங்களா? ஆன்சர் பார்த்துருவோம். Hecat. The devil pronounced the name Hecat to Morpheus to threaten him. 303. The Red Cross Knight gets his name from the dash. அவனுக்கு ஏன் ரெட் கிராஸ் நைட் அப்படின்னு பேர் வந்தது? ஆன்சர் பார்த்துருவோம். The Red Cross Knight gets his name from the blood red cross on his shield. அவர் கையில் வச்சிருக்கிற ஷீல்டில் ஒரு blood red கலரில் cross வரைஞ்சிருக்கும். அதனால தான் அவரை ரெட் கிராஸ் நைட் அப்படின்னு சொல்கிறோம். 304. The cave in the Faerie Queene represents the dash. அந்த கேவ் எதை ரெப்ரசன்ட் பண்ணது? ஆன்சர் den of error. The cave in Faerie Queene represents the den of error. 305. The monstrous error vomited dash and dash.
when she was strangled by Red Cross. மான்ஸ்டர்ஸை கொல்றதுக்காக ரெட் கிராஸ் அதோட கழுத்தில் வந்து குத்துவார். அப்படி குத்தும் போது அது வந்து எதையோ வாமிட் பண்ணும். அது என்னது அப்படின்றது தான் கொஸ்டின். கண்டுபிடிச்சிங்களா? எஸ், புக்ஸ் அண்ட் பேப்பர்ஸ். The monstrous error vomited books and papers when she was strangled by Red Cross. 306. Sansjoy resembles the dash. அது joy அப்படின்றதுலே உங்களுக்கு ஆன்சர் இருக்குது. எஸ், lack of joy. Sansjoy resembles the lack of joy. அதுதான் அதோட ஆன்சர். ஸோ நீங்கள் joy அப்படின்றத மைண்டில் வச்சுக்கலாம். 307. Sansjoy resembles the dash. நம்ம Sansjoy என்னும் போது ஜாய் ஞாபகம் வச்சுட்டு lack of joy அப்படின்னு சொன்னோம். Sansjoyக்கும் அதே மாதிரி அந்த law அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். கண்டுபிடிச்சிட்டிங்களா? எஸ், lack of lawlessness. Sansjoy resembles the lack of lawlessness. ஸோ Sansjoy கிட்ட ஜாய் இல்லை, Sansjoy கிட்ட law இல்லை. இதுதான் அதோட ஆன்சர். 308. The natural law is violent at times but dash. அதாவது சம்டைம்ஸ் நேச்சுரல் லா வைலண்ட்டாக இருக்கும். ஆனால் இங்கே நம்மளோட ஃபேரி குவீனில் அது என்னவா டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க? ஆன்சர், sympathetic to Christian truth. The natural law is violent at times but sympathetic to Christian truth. 309. Duessa represents the dash and dash. Duessa represents the duplicity and falsehood. Question number 310. Lucifera symbolizes the sin of pride. Red Cross meets dash in the palace. Lucifera is the representation of the pride, அதாவது sin of pride. அப்படின்னா ரெட் கிராஸ் வந்து அந்த பேலஸில் எதை மீட் பண்ணார்? எஸ், யுவர் ஆன்சர் இஸ் 7 deadly sins. ஏன்னா அங்கே தான் லூசிஃபரா இருக்காங்க இல்லையா? ஸோ அவங்களே வந்து ஒரு sin of pride, அதாவது சின்னுக்கே துணை போனவங்க, சின்னு தான் அவங்களுடைய அடையாளம் அப்படின்னு இருக்கும்போது அங்கே இருக்கிறது எல்லாமே சின்னாக தான் இருக்கும் இல்லையா? ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ த ரெட் கிராஸ் met 7 deadly sins. 311. Lucifera's chariot is a version of Hera's chariot in dash. அதாவது லூசிஃபரா ஒரு சேரியட்டில் வருவாங்க. அந்த சேரியட்டோட வேர்ஷன், அதாவது மாடல், அந்த மாடல் வந்து இன்னொரு ஃபேமஸ் ரைட்டரோட ஸ்டோரியில் ஒரு சேரியட் வரும். அதே போல் இவரும் ஸ்பென்சரும் டிஸ்கிரைப் பண்ணியிருப்பார். அது யாரோட சேரியட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹேராஸ் சேரியட் இன் ஹோமஸ் இல்லியாட். ஸோ ஹோமஸ் இல்லியாட் ஹெராஸ் சேரியட் அப்படின்னு ஒரு ஸ்டோரி எழுதியிருப்பார். அதில் ஹோமஸ் இல்லியாட் எப்படி அவரோட சேரியட்டை டிஸ்கிரைப் பண்ணியிருந்தாரோ அதே போல் தான் இங்கே ஸ்பென்சரும் நம்மளோட ஃபேரி குவீனில் லூசிஃபராவோட சேரியட்டை டிஸ்கிரைப் பண்ணியிருப்பார். ஸோ லூசிஃபராஸ் சேரியட் இஸ் எ வேர்ஷன் ஆஃப் ஹெராஸ் சேரியட் இன் ஹோமஸ் இல்லியாட். 312. Pluto is the god of dash. Pluto எதோடைய god? Yes, the underworld. Pluto is the god of the underworld. Next question, 313. Envy, the rider of wolf, hides a dash in his stomach. ஸோ அந்த wolfோட ஸ்டமக்கில் ஏதோ ஒன்று மறைச்சி வைக்கும். அது என்னது? எஸ், யுவர் ஆன்சர் இஸ் ஹாரிபிள் serpent. ஒரு பயங்கரமான ஒரு பாம்பு தான் அதோட வயிற்றில் மறைச்சி வைக்கும். Envy, the rider of wolf, hides a horrible serpent in his stomach. 314. The dash river leads to the underworld. ஸோ அண்டர்வேர்ல்டுக்கு எது வழிகாட்டும்? அதாவது ஊனாவை லூசிஃபரா தூக்கிட்டு போய் அண்டர்வேர்ல்டு வச்சுக்குவாங்க. ரெட் கிராஸ் நைட் அவங்கள தேடிட்டு போவாங்க. அப்போ அப்படி போகும்போது அவங்களுக்கு ஒரு ரிவர் தான் வழிகாட்டும். அந்த ரிவர் பேர் என்னது அப்படின்னா ஆச்சரான். ACHERON. தி ஆச்சரான் ரிவர் லீட்ஸ் டு தி அண்டர்வேர்ல்ட். 315.
Dash is the Greek physician who treated Sansjoy. Your answer is Aesculapius. Aesculapius is the Greek physician who treated Sansjoy. 316. The human tree which shed blood recalls a similar episode in Dash. Your answer is Virgil's aenid. The human tree which shed blood recalls a similar episode in Virgil's aenid. 317. Spenser intended to write Dash books but completed only 6 books in Faerie Queene. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இந்த Faerie Queeneல 6 books வந்து கம்ப்ளீட் ஆனது. அது 3 புக்ஸாக அவர் பப்ளிஷ் பண்ணார். ஆனால் அவர் எத்தனை புக்ஸுக்கு எய்ம் பண்ணார் அப்படின்றது தான் கொஷின். எஸ், உங்கள் ஆன்சர் 12 books. He intended to write 12 books but completed only 6 books in Faerie Queene. 318. Spenser wrote a letter to Dash about his work of Faerie Queene. ஸோ அவருடைய Faerie Queene பற்றி ஒரு இம்பார்ட்டன்ட் பர்சனுக்கு லெட்டர் எழுதுவார். அவர் யார்? Spenser wrote a letter to Sir Walter Raleigh about his work of Faerie Queene. Sir Walter Raleigh. 319. Duessa is associated with the war of Babylon described in the biblical book of Dash. அதாவது இது வந்து ஒரு பிப்ளிக்கல் புக். பிப்ளிக்கல் புக்னா பைபிளில் வர்ற ஒரு புக்கு, பைபிளில் இருக்கிற லாஸ்ட் புக் அப்படின்னும் நம்ம சொல்லலாம். ஓகே, ஸோ யுவர் ஆன்சர் இஸ் ரெவலேஷன். அதாவது திருவெளிப்பாடு அப்படின்னு தமிழில் சொல்லுவோம். அந்த ரெவலேஷன் புக்கில் இந்த டுயேசாவுடைய கேரக்டர் உள்ள ஒரு லேடியை வந்து சித்தரித்து காட்டியிருப்பாங்க. ஸோ அதனால தான் அங்கே திருவெளிப்பாடு வந்து இதில் கம்பேர் பண்ணுறாங்க. ஸோ ஓர் அப்படின்றது வந்து அதுதான். இங்கே வந்து St. John in Revelation was carried away to the wilderness. He saw a woman upon a scarlet red colored beast. ஸோ அவரை வந்து அதாவது St. John அப்படின்றவர் தான் இந்த ரெவலேஷன் புக்கை எழுதினவர். அவரை வந்து ஒரு வில்டர்னஸில் கொண்டு போய், அதாவது ஒரு காட்டில் கொண்டு போய் விட்டுருவாங்க. அப்போ அந்த இடத்துல இவர் ஒரு பெரிய பீஸ்ட், அதாவது ஒரு பெரிய பயங்கரமான ஒரு அனிமல் வரும். அது வந்து நல்லா ரெட் கலரில் இருக்கும். அந்த அனிமல் மேலே ஒரு உமன் உட்காந்துருப்பாங்க. அவங்க பார்த்தா ஃபுல் ஆஃப் நேம்ஸ் ஆஃப் பிளாஸ்ஃபமி, அதாவது கடவுளை வந்து தூஷிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, கடவுள் இல்லை அப்படின்ட்டு கடவுளை வந்து நிறைய வந்து அவமதிப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான அவமதிப்பான அந்த செயல்கள் எல்லாம் வந்து அந்த பீஸ்ட் மேலே இருக்கும். ஸோ அதுக்கு வந்து 7 ஹெட்ஸும் 10 ஹார்ன்ஸும் இருக்கும். அந்த பீஸ்ட் மேலே அமர்ந்திருந்த அந்த லேடி மாதிரி தான் இந்த டுயேசா அப்படின்றது தான் கம்பேரிசன். 320. Dash is the dynasty Spenser celebrated in his Faerie Queene. ஸோ அவருடைய ஸ்டோரியில் எந்த டைனஸ்டியை அவர் வந்து அதிகமாக பயன்படுத்தி எழுதியிருக்காரு அப்படின்றது தான் கொஷின். டியூடர் டைனஸ்டி. டியூடர் இஸ் த டைனஸ்டி ஸ்பென்சர் செலிப்ரேட்டட் இன் ஹிஸ் Faerie Queene. இந்த Faerie Queeneல நம்ம மெயினாக டீல் பண்ணுறது என்னது அப்படின்னு பார்த்தோம்னா 7 deadly sins. அந்த 7 deadly sinsக்கும் ஒரு அனிமல் வந்து இருக்கும். அதாவது ஒரு அனிமலும் அந்த 7 deadly sinsோட சேரியட்டை லீட் பண்ணிட்டு போயிட்டுருக்கோம். ஸோ அப்படி பார்க்கும்போது எந்த சின்னுக்கு எந்த அனிமல் அதோட சேரியட்டை இழுத்துட்டு போகுது அப்படின்ற ஒரு கம்பேரிசன் பார்ப்போம். ஸோ ஜஸ்ட் ஒரு மேட்ச் த ஃபாலோயிங் அடிஷ்னலாக நான் உங்களுக்கு தரேன். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன், ஸ்லாத் ரைட்ஸ் எ டாங்கி. ஸ்லாத் வந்து டாங்கி. Gluttony rides a pig. Lechery rides a goat. Avarice rides a camel. Envy rides a wolf. Wrath rides a lion. ஸோ ஜஸ்ட் நீங்கள் அப்படியே மேட்ச் பண்ணி படிச்சுக்கலாம். ஸ்லாத் டாங்கி, gluttony pig, lechery goat, avarice camel, envy wolf and wrath lion. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். சப்போஸ் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோ உங்களுக்கு அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்கும். We'll see you in the next video. Until then, bye.